கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிழ்ப்படுவதாக. என்ன அன்பின் சொந்தங்களே, இந்த இரவு வேளையில் உங்களுக்கு அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் இனிய நாமத்தினாலே என் வாழ்த்தலை கூறிக்கொள்கிறேன். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கையில் நாம் ஒருவரை ஒருவர் அறிந்திருக்கிறோம். நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் அவர்களுடைய குணாதிசயங்கள் என்ன, அவருடைய வாழ்க்கை முறை என்ன, நம்மீது அவர்கள் கொண்டிருக்கிற அன்பு என்ன என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் தேவனை நாம் அறிந்திருக்கிறோமா? தேவன் நம்மீது இருக்கிற அன்பு என்ன, அவருடைய வழிகள் என்ன, நம்மை அழைத்த நோக்கம் என்ன, நமக்காக ஜீவனை கொடுத்த அந்த அன்பு என்ன என்று தேவனை நாம் அறிந்திருக்கிறோமா என்றால், ஒரு சிலரே தேவன் என்னார் என்று அறிந்திருக்கிறோம். இது நான் சொல்லவில்லை, அழைக்கப்பட்டவர்கள் அநேகர். ஆனால் என்னை யார் என்று அறிந்து கொண்டவர்கள் ஒரு சிலர். வசனம் அதை வெளிப்படுத்துகிறது. அவரை அறிய வேண்டுமானால், அவர் நம்மை அறிய வேண்டுமானால், முதலில் நாம் அவரை அறிந்து கொள்ள வேண்டும். அவரை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமானால், முதலில் அவருடைய வழிகளை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அவருக்கு பின்னால் நாம் கடந்து செல்ல வேண்டும். அவர் நமக்கு போதிக்கிற அந்த ஆலோசனையை கேட்டு அதன்படி நாம் நடந்தால், என்ன வார்த்தை சொன்னாலும் அதற்கு கீழ்ப்படிந்து நம்மோடு கூட வருகிறான். நம் கட்டளை கற்பனைக்கு கீழ்ப்படிந்து அந்த வழியிலே நம்மோடு வருகிறான். நித்திய ராஜ்யத்தை அறிந்து கொள்வதற்கு அடைந்து கொள்வதற்குண்டான வழிகளை வெளிப்படுத்தினால் அதை ஏற்றுக்கொண்டு அதற்குள்ளாக தன்னை ஒப்பு கொடுத்து நம்பினால் வந்து கொண்டிருக்கிறான் என்றால், அவன் தேவனால் அறியப்பட்டவன், தேவனில் அன்பு செலுத்துகிறவன். தேவனில் ஒருவன் அன்பு செலுத்தினால் மட்டுமே அவர் எதை சொன்னாலும் அதை கீழ்ப்படிந்து போவான், நடப்பான். ஏனென்றால் நம்மை அழைத்தவர் தேவன் அல்லவா? நம் வாசற்படியிலே வந்து கதவை தட்டி நாம் அழிந்து போகாமலே இருப்பதற்காக நம்மை அழைத்த தேவன் அல்லவா? அவரை அறிந்து கொண்டவர்கள் மகா பாக்கியவான்கள். இங்கே பாருங்கள், ஒன்று கொரிந்தியர் 8வது அதிகாரத்திலே 2வது வசனமும் 1வது வசனங்களை வாசிக்கிறேன். ஒருவன் தான் ஏதேனும் ஒன்றை அறிந்தவன் என்று எண்ணிக்கொள்வானானால், ஒன்றையும் அறிய வேண்டிய பிரகாரமாக அவன் இன்னும் அறியவில்லை. ஆமேன். நான் எல்லாத்தையும் கற்று தேர்ந்து விட்டேன். இந்த வார்த்தை என் கையிலே இருக்கிறது. நான் அனைத்தையும் அறிந்து கொண்டேன் என்று ஒருவன் நினைத்தால், அவன் அதை அறிய வேண்டிய பிரகாரமாக இன்னும் அறியவில்லை. இது ஒரு சின்ன காரியம். எப்படின்னா, ஒரு தகப்பனுடைய மகன், ஆனால் அந்த தகப்பனுடைய மகன் என்று அனைவருக்கும் தெரியும். தகப்பனுக்கும் தெரியும் தன்னுடைய மகன் என்று. அந்த மகனிடத்திலே
ஒரு வேலையை கட்டளை இடுகிறார். 3 மணிக்கு எந்திரிச்சு என்னை நோக்கி ஜோம் பண்ணு, என்னிடத்தில் பாடி துதி சும்மா 2 கழுவி வந்து ஒரு கட்டளை கொடுக்கிறார். அது கரெக்டாக தெரியும். 3 மணி, நான் 2:50 எந்திரிச்சு எல்லாம் ரெடி பண்ணி 3 மணிக்கு அவருக்கு முன்னால் போய் உட்கார்ந்துட்டாங்க. ஆனால் நீ கீழ் திசைக்கு போ என்று சொன்னால் மேல் திசையை நோக்கி போய்கொண்டு இருக்கிற வாழ்க்கையாக இருக்கிறது. இதைத்தான் அவர் சொல்லுகிறார். நீ எல்லாம் கடைபிடிக்க எல்லாம் நான் அறிந்தோன் என்று சொல்லுகிறாய். அறிய வேண்டிய பிரகாரமாக என் கட்டளையின் பிரகாரமாக நீ நடக்கிறாய் ஐயா? இல்லையே. தேவன் சொல்லுகிறார், நான் உங்களுக்கும் தேவனுக்கும் முன்பாக இந்த அடிமை எம்மாத்திரம். அவன் தான் அனைத்தும் அறிந்தவன் என்று எண்ணினால் அவன் அறிய வேண்டிய பிரகாரமாகவும் ஒன்றையும் அறியவில்லை என்றால் அறிய வேண்டிய பிரகாரம் என்றால் சர்வவல்லமுள்ள தேவன் ஆண்டவர் கிறிஸ்துவின் அன்பின் மூலமாக அறிய வேண்டியதை அறியவில்லை. இந்த அன்பு போய்த்து அவன் அதை தயாரிச்சிடுவான். ஏன்னா அவங்ககிட்ட மனத்தாழ்மை, இரக்கம், பணிவு எல்லாம் வந்துடும். தாங்கிற அகந்த பெயரும் புறமேல தன்னை போல பிறரை நேசிக்கக்கூடிய ஒரு அன்பு வந்துடும். அந்த அன்பை அறிந்தவன் தேவனை அறிந்தவன். அந்த அன்பை ஒருவன் அறிந்து கொண்டால் அவனுக்கு சகலதும் தன்னை ஒப்பு கொடுக்கிற தாழ்மையின் மனப்பக்குவம் அடைந்து விடுவான். அவன் அறிய வேண்டியதை தனக்காக ஜீவனை கொடுத்தது தேவன். கல்வாரி சிலுவையிலேயும் மரணத்துக்கு ஒப்பு கொடுத்த தேவன் நம்மில் கொண்ட அன்பினால் அல்லவா? அந்த அன்பை அறிந்து கொண்டவன் அறிய வேண்டிய பிரகாரத்தை அறிந்து கொண்டவன். ஆனால் இன்று நாம் அறிய வேண்டிய பிரகாரமாக தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கிறோமாக என்றால் அன்பு சொந்தங்களே, இது அவரவருடைய சுய சிந்தனைக்கு விட்டுவிடுவோம். ஏனென்றால் யாரும் நடக்கிறீர்கள் என்று சொல்வதற்கு நான் அல்ல, தேவனும் பார்த்து கொண்டிருக்கிறார். இங்கே ஒருவன் தான் ஏதேனும் ஒன்றை அறிந்து கொண்டவன் என்று எண்ணிக்கொண்டானால் அவன் அறிய வேண்டிய பிரகாரம் ஒன்றையும் அறியவில்லை. ஏனென்றால் 3வது வசனம், தேவனில் அன்பு கொள்கிறவன் எவனோ அவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான். ஆமேன், ஆமேன். முதலில் நாம் தேவனில் அன்பு கூற வேண்டும். அவருடைய வார்த்தையில் அன்பு கூற வேண்டும். அவருடைய கட்டளை கிரப்பனில் அன்பு கூற வேண்டும். அவை நீதி நியாயங்களிலே அன்பு கூற வேண்டும். அனைத்தும் தேவனில் அன்பு கூறுவதே நம்மை அழிந்து போகாமல் நம் வாசப்படியிலே வந்து கதவை தட்டிய தேவன் அல்லவா என்று அவரில் அன்பு கூறுகிறவன் தேவனை அறிந்தவன். தேவனை அறிய வேண்டுமானால் முதலில் நாம் அவருக்கு ஒப்பு கொடுத்தால் அவர் சகல ரகசியங்களையும் நமக்கு வெளிப்படுத்துவார். நம்மேல் அவர் அன்பு கூறுவார். யார் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து தன்னை முழுமையாக ஒப்பு கொடுக்கிறானோ அந்த மகன் மேல் கருத்துள்ள தேவன், இரக்கம் அன்பு பாராட்டுகிற தேவன், அவனை விட்டு விலகாத தேவன், அந்த மனிதனே அவரை விட்டு விலகாதவன். தேவனில் யார் அன்பு கூறுகிறானோ அவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். முதலில் நாம் தேவனால்
தெரிந்து கொள்ளப்பட வேண்டும். தாயின் கருவிலே உருவாகும் முன்னே நம்மளை பேர் சொல்லி பிரித்தெடுத்த தெய்வம் அல்லவா என்று அவரை நாம் அறிந்து கொண்டால், நம்ம தான் உருவாக்கணுங்கிறத அவன் அறிந்து கொண்டான். அந்த தேவனவை தெரிந்து கொள்வார். அவனுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய அனைத்து கட்டளை கற்பனைகளையும் அவன் கை கொண்டு நடக்கிறான். நம்மை அவன் அறிந்து கொண்டான். என்று அவர் நம்மை அறிந்து நம்மை அவர் அறிந்து கொள்வார். நாம் தேவனை அறிந்து கொள்ளலாம். இன்று நம்முடைய வழிகள் தேவனுக்கும் நம்பாக எப்படி இருக்கிறது சொந்தங்களை? இரண்டு சிநேகிதர்கள், ஒருவர் ஆசிரியர் பணி முடித்து ஓய்வில் பணி நிறைவு பெற்று ஓய்வில் இருக்கிறார். இன்னும் ஒருவர் விவசாய பணி செய்து கொண்டே இருக்கிறார். அவர் ஒரு சமுதாயம், இவர் ஒரு சமுதாயம். ஆனால் ஒருவரை ஒருவர் அறிந்து கொண்டபடியினால் அவர்களுக்கு முன்பாக சமுதாயமும் விலகிவிட்டது, ஏற்றத்தாழ்வும் விலகிவிட்டது. சாயங்கால வேளையிலே 5 மணி ஆனால் ஒருவரை காணாமல் ஒருவர் சந்திக்காமல் இருக்க அவர்கள் அன்பு இடம் கொடுக்காமல் விலகிச் செல்வதில்லை. அவர்கள் 5 மணி ஆனால் இருவருமாக சேர்ந்து கடையில் வந்து 2 பலகாரத்தை சாப்பிட்டு ஒரு கடுங்காப்பியை குடித்து அப்படியே தூரத்தில் போய் ஒரு இணையில் இருந்துட்டு 2 பேரும் 1 மணி நேரமாக அவர்களுக்குள்ளாக அன்பை பரிமாறிக்கொள்வார்கள். ஒருவரை ஒருவர் அறிந்து கொண்டவர்கள், அன்பை நிமித்தம் அறிந்து கொண்டவர்கள். இது நாம் தேவனை அறிந்து கொண்டால், தேவனை காணவில்லையே, அவரை துதிப்போமே, பாடுவோமே, தொழு கொள்வோமே என்று அவருக்கு முன்பாக அவரை தேட ஆரம்பித்து விட்டால், நம்ம தேட ஆரம்பித்தான், முழங்கால் முடையித்தான், தேவன் நம்மை அறிந்து கொள்வார். என் அன்பு சொன்னதற்கிடையே நாம் தேவனை முதலில் நாம் அறிந்து கொண்டால் தேவன் நம்மை அறிந்து கொள்வார். மனம் திரும்பி நம்மை ஏற்றுக்கொண்டான் என்று அறிந்து கொள்வார். நம்மை வழிநடத்துவார். நம்மளோடு கூட வாசம் பண்ணுவார். நாம் சகலதும் அறிந்தவன் என்று எண்ணி அன்பு செலுத்தாவிட்டால் தேவன் இல்லாத, தேவனுடைய வழிகளில் இல்லாத வழிதவிட பாத்திரமாக மாறிவிடுவோம். தேவனில் அன்பு செலுத்துவோம். நமக்கு முன்பாக நிற்கிற அனைவர் மேலும் அன்பு செலுத்துவோம். அதையே தேவன் எதிர்பார்க்கிறார். ஒப்பு கொடுப்போம். தேவன் நம்மளிலே இருந்து நம்மை வழிநடத்தி ஆளுகை செய்து ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். ஆமேன், ஆமேன்.